இப்ப அம்மாவுக்கு குரூரம்மைக்கு 75 வயசாயிடுத்து, படுத்த படுக்கை ஆயிட்டான். மரண படுக்கையில இட்ட கையும் இட்ட காலுமாக படுத்துட்டா. யாரு பாத்துப்பா? புள்ள பாத்துப்பானா? புள்ளதான் இல்லையே. கணவர் பாத்துப்பாரா? பாத்துக்கிறதுக்கு ஏதாவது பந்துக்கள் இருக்காளா? யாருமே இல்லையே. அநாதையா அல்லவா அம்மா இருக்கா. யாரெல்லாம் அநாதன்னு நினைக்கிறேளோ அவளுக்கெல்லாம் குருவாயூரப்பன் தான் பந்து. இந்த குருவாயூரப்பன் நம்ம கோபாலன் தான் பந்து, கிருஷ்ணன் தான் பந்து. அதுவும் குரூரம்மை இப்படி படுத்துட்டு இருக்கானா யாரு பாத்துப்பா? ஜென்மா பூரா யாரையே நினைச்சிருந்தாலோ அவனல்லவோ பார்த்துக்கணும். பகவான் கிருஷ்ணன் கூடவே இருந்து அம்மாவுடைய கை கால்லாம் அமுக்கி விட்டு நெத்தியில தைலங்கள்லாம் பூசி அப்பப்பா அம்மா வெந்நீர் சாப்பிடுமா, வெந்நீர் சாப்பிடுமா, கஞ்சி சாப்பிடுறியா அப்படின்பா. அப்ப அம்மா அப்பையும் படுத்த படுக்கையா இருக்கும்போது அம்மா சொல்லுவா, குழந்தை நீ ஒருவா கஞ்சி சாப்பிட்றா, உன் தப்ப பசிக்க போறதுடா அப்படின்பா. மாத்ருபாவம் அது என்னைக்குமே விட்டு போகாது. அம்மா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல மரண அவஸ்தைய அம்மாவுக்கு கொடுக்க விரும்பாத பகவான் அம்மா கிட்ட பேசுறான். என்ன பேச? அம்மா இவ்வளவு நாள் உன் கூட உன் ஊர்ல இருந்தேன் இல்லையா, இப்ப என் ஊருக்கு வந்துடுறியா, என் ஊருக்கு வந்துடுறியான்னு குழந்தை கோபாலன் குருவாயூரப்பன் அம்மாட்ட கேட்கறான். அம்மா குரூரம்மை சொன்னா, உன் ஊரா? உன் ஊரு எது அப்படின்னு கேட்கறா. என் ஊரு தெரியாதாமா? குருவாயூர். என் ஊரு குருவாயூர்மா, நீ வந்துடுறியா